தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி தந்தி மோட்டாரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பெஷலான ஒரு கார் தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். 1998 இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரூலிங்கில் அதுவும் ஒரு பயங்கரமான ஒரு டியூரபிலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறையா எஸ்யூவிஸ் வந்து நிறைய கேட்டகரியில் காம்பேக்ட் எஸ்யூவின்றோம், மிட் சைஸ் எஸ்யூவின்றோம், இந்த மாதிரி நிறையா வந்து கேட்டகரியில் மக்கள் வந்து ஒரு எஸ்யூவியை சூஸ் பண்ணாலும் இன்ன வரைக்கும் அந்த டிரைவபிலிட்டி அப்படின்னா முக்கியமாக அந்த செடான் தான் சொல்ல முடியும். அந்த செடானுக்கே உரித்தான இன்றைக்கி நம்ம ஒரு கார் தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜென்ரேஷன் சேஞ்ச் அப்படின்றது கிடையாது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 2020க்கு அப்புறம் ஒரு 5th ஜென்ரேஷனோட ஒரு ஃபேஸ் லிஃப்ட் தான் வந்து நம்ம கூட இருக்குது. 2026 ஹோண்டா சிட்டி தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹைப்ரிட் வெர்ஷன். இதில் என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஃப்ரண்ட் ஃபேஸியாகவே டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்றப்ப பம்பர் மாற்றுவாங்க, கிரில் மாற்றுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் டோட்டலாக ஃப்ரண்ட்டோட ஃபேஸியாகவே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ரீஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஹோண்டா சிட்டிக்கு கண்டிப்பாக வேணும். ஆனால் நிறைய சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் நம்மளால் பார்க்க முடியுது. முக்கியமாக இப்போ வர எல்லா கார்லேயும் இருக்கக்கூடிய அந்த டிஆர்எல்ஸ் அப்படின்றத இவங்களும் கொடுத்துட்டாங்க. ஹுண்டாயில் பார்த்தோம் அப்படின்னா வெர்னால இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. அந்த டிஆர்எல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கனெக்டடாக சொல்ல முடியாது, பட் ஸ்ப்ளிட்டடாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து டிஆர்எல்ஸ் வந்து வருது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு டிஆர்எல்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இது ஒரு இண்டிகேட்டர்ஸாகவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பார்க்குறதுக்கே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லுக்ஸில் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக இந்த பிளாக் கலர் அப்படின்றது ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். பர்னட்டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்லோப்பான ஒரு டிசைனில் இருக்குது. பார்க்குறதுக்கு இந்த ஹோண்டா சிவிக்கை ரிசம்பிள் பண்ணுதுன்னு சொல்லலாம். முக்கியமாக லோகோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரீபொசிஷன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு 2D டிசைனில் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியும். அப்படியே கிரில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டோட கிரில் வந்து ஒரு ஹனிக்கும் ஸ்டைலில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பியானோ பிளாக்கில் வந்து கிடைக்குது. முக்கியமாக இதில் ஒரு அப்கிரேட் அப்படின்னு பார்க்கும்போது 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்காங்க. அது ஃப்ரண்ட்லேயும் ஒரு கேமரா கிடைக்குது நமக்கு. அப்படியே கீழே வந்தோம்னா ஒரு ஹேர்வெண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ஷார்ப்பான ஒரு லைன்ஸுமே நமக்கு வந்து கிடைக்குது. ஃப்ரண்ட் டிசைன் அப்படின்றது பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லுக்ஸில் இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேஸியாகவே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்குது, வரையறுக்கத்தக்கது. ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பைபீம் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கிறத பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷார்ப்பான ஒரு லைன்ஸுக்குள்ளே இன்டகிரேட் பண்ணியிருக்கிறது பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குதுன்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த ஒரு ஷார்ப்பான ஒரு லைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பானட்டில் அங்கங்கே நம்மளால் பார்க்க முடியும். அது பார்க்குறதுக்கே அந்த லுக்ஸை வந்து பயங்கரமாக வந்து எடுத்துக்காட்டுதுன்னு சொல்லலாம். இதில் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸுமே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. உங்களால் பார்க்க முடியும். மேலே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இது முக்கியமாக வந்து ஹையர் வேரியண்ட்டுக்கு தான் வந்து கொடுக்குறாங்க. முக்கியமாக ZX ப்ளஸ் அப்படின்ற இந்த வேரியண்ட் ட்ரிமில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. அதே மாதிரி சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது இதில் லெவல் 2 அடாஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ரேடார் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. கேமரா மூலமாக தான் வந்து கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இதில் 360 டிகிரி கேமரா அப்படின்றது ஃபஸ்ட்டு இந்த ஹோண்டா சிட்டியில் கொண்டு வந்திருக்காங்க. சைட் வியூ பார்ப்போம். சைட் வியூ பொறுத்த வரைக்கும் லென்த்தில் என்ன சேஞ்சஸ் அப்படின்றத பார்ப்போம். டைமென்ஷன் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா பெரிய சேஞ்சஸ் எதுவுமே நமக்கு வந்து கிடையாது. இதோட லென்த் அப்படின்னு பார்க்கும்போது 4.5 மீட்டர்ஸ் வந்து இதோட லென்த்து. ஆனால் ஒரு 20 mm வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அது முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா பர்னட்டு அந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் ஷார்ப்பான லைன்ஸ் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எம்எம்மில் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 165 mm வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அதே நம்பர்ஸ் தான் வந்து இதுலையும் கிடைக்குது. பட் இருந்தாலும் ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர்லாம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து தான் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஓட்டணும். மற்றபடி சைடில் சேஞ்சஸ் அப்படின்றது
பெருசாக நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியல. முக்கியமாக டிஎல்ஓ அப்படின்றது ஒரு டீசெண்டான ஒரு டிஎல்ஓ, நல்ல ஒரு விசிபிலிட்டி வந்து உள்ளே உட்கார பேசஞ்சருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ஓர்விஎம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஆல்ரெடி உங்களுக்கு லேன் சேஞ்ச் கேமரா அப்படின்றது இருந்துச்சு. இப்போ புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 360 டிகிரி கேமரா வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான கேமராவை வந்து இங்கே ஓர்விஎம்மில் வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு டர்ன் இண்டிகேட்டர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 185, 55, R16 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. முக்கியமான சேஞ்சஸ் அப்படின்றது இந்த அலையில் நடந்திருக்கு. ஒரு டியூவல் ஷேடில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு டைமண்ட் கட்டில் கிடைக்குது. பார்க்குறதுக்கே லுக்ஸை வந்து பயங்கரமாக எடுத்துக்காட்டுதுன்னு சொல்லலாம். முக்கியமாக டிஸ்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4 வீலும் உங்களுக்கு ஹைப்ரிட் பொறுத்த வரைக்கும் டிஸ்க் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதே எண்ணியை போகிறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வந்து டிஸ்க்கும் ரியர் வந்து ட்ரம் கிடைக்கும். ரியரில் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ரியர் ப்ரொஃபைல் பார்க்குறதுக்கு லுக்ஸே வந்து வேறு மாதிரி வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த பிளாக் கலர் அப்படின்றது செம்மையாக வந்து அந்த லுக்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷார்ஃபின் ஆண்டனா வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உள்ளே வந்து ரியரில் ஒரு விண்ட்ஷீல்டுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. டிஃபாகர் லைன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஸ்பாய்லர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்போர்ட்டியான ஒரு லுக்ஸை வந்து நம்ம கொடுக்குது, ஒரு அட்ராக்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து அந்த லுக்ஸ் அப்படின்றது சூப்பராக இருக்குது. அதே மாதிரி லோகோ வந்து அவங்களுடைய லோகோ 2D டிசைனில் வந்து ரியர்லையுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு ஸ்மோக் அவுட்டாக வந்து நமக்கு டெயில் லைட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு டிரான்ஸ்பரண்டான லுக்கில் வந்து கிடைக்குது. இங்கே இண்டிகேட்டர்ஸ் வித் ரிவர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் ரிவர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாலோஜன் லைட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஹைப்ரிட் வெஹிக்கிள் அப்படின்றதுனால HEV அப்படின்னு வந்து நமக்கு அவங்களுடைய பேட்சஸை வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்க்கிங் சென்சார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு கொடுக்கல. அதே மாதிரி இங்கே டிஃப்யூசர் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டி லுக்ஸாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு BMWவோட ஃபீல் கிடைக்கிற மாதிரி வந்து இருக்குது. அதே மாதிரி ரிவர்ஸில் ஒரு கேமராவுமே உங்களுக்கு வந்து கிடைக்குது. பூட் ஸ்பேஸ் பார்ப்போம். பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு ஹைப்ரிட் வெர்ஷன். இதோட பூட் ஸ்பேஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 410 லிட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இதே நீங்கள் NA போகிறீங்க அப்படின்னா அதில் 506 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் பூட் ஸ்பேஸ் அப்படின்றது இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பேஸ் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் ஸ்கூப்டாக வந்து நமக்கு இருக்குது. பட் இருந்தாலும் ஓரளவு டீசெண்டான ஒரு ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஏன் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு பேட்ரி அப்படின்றது உங்களுக்கு வந்து இங்கே வந்துடும். அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்பேர் வீலுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு 15 இன்ச் அலைஸில் வந்து நமக்கு கிடைக்குது. பட் சில பிராண்டில் வந்து இப்போ வர கார்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பேர் வீல் அப்படின்றதே கொடுக்கறதில்ல. பட் இவங்க கொடுத்துருக்கிறது ஒரு வரவேற்கத்தக்கான விஷயம்னு சொல்லலாம். மற்றபடி பூட் ஸ்பேஸ் அப்படின்றது ஒரு டீசெண்டாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்டரைஸ்டாலாம் நமக்கு கொடுக்கல. நீங்கள் நார்மலாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரியரோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. நீட்டாக பண்ணியிருக்காங்க. இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1.5 லிட்டர் நேச்சுரல் ஸ்பீட் 4 சிலிண்டர் ஹைவி டெக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதோட பவர் ஃபிகர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 121 PS பவரும் 145 Nm டார்க் வந்து கிடைக்குது. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது ஒரு ஹைப்ரிட். இதோட பவர் ஃபிகர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 126 PS பவரும் 253 Nm டார்க் வந்து நமக்கு கிடைக்குது. முக்கியமாக இப்போ நாங்கள் ஓட்டின வரைக்கும் இதோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு 27, 28 வரைக்கும் நமக்கு வந்து இந்த ஹைப்ரிட் வந்து நமக்கு இப்போ நம்ம ஓட்டின வரைக்கும் நமக்கு வந்து நாங்கள் பார்த்தோம். இதை நாங்கள் டிரைவபிலிட்டிலே உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக நாங்கள் காட்டுறோம். இது ஓட்டுறதுக்கு அந்த அளவுக்கு வந்து இந்த ரிஃபைன்மெண்ட் அப்படின்றது அந்த ஹோண்டா சொல்லவே வேணாம். அதுலேயும் முக்கியமாக இந்த ஹைப்ரிட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இந்த ஹைப்ரிட் அப்படின்றது செம்ம ஒர்த்து. அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ரிஃபைன்மெண்ட் அப்படின்றது நம்மளால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த டிரைவபிலிட்டி அப்படின்றது நம்ம ஓட்டும்போது அதை உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி பர்னட் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெயிட்டாக தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி 5 ஸ்டார் வாங்கியிருந்துச்சு. கண்டிப்பாக இதே நமக்கு டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக வந்து ஒரு டீசெண்டான ஒரு வெயிட் வந்து நமக்கு வந்து ஃபீல் பண்ண முடியுது. பர்னட் வந்து கொஞ்சம் நல்லா வெயிட்டாகவே வந்து இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சீட்டில் வந்து உட்காந்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்து இந்த லெவலுக்கே வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு வென்டிலேட்டர் சீட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மிஸ்ஸின் அப்படின்னு பார்க்கும்போது இதில் பவர்டு சீட் வந்து நமக்கு எதுவுமே கொடுக்கல. முக்கியமாக இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 27 lakhs வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். அப்படி இருக்கும்போது இதோட காம்படேட்டர் அப்படின்னு பார்க்கும்போது விர்ச்சோ ஸ்லாவியா இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு பவர்டு சீட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் கண்டிப்பாக கொடுத்துருந்தா இன்னமும் நல்லா இருந்திருக்கும். டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா
இந்த டாகல் சுவிட்சஸ் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அதே தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆல் பேசஞ்சருக்கும் வந்து உங்களுக்கு ஒன் டச்சில் வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் அண்ட் ஓப்பன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து கொஞ்சம் கை வச்சுக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் நல்லாவே லெதரில் வந்து நமக்கு வந்து பேக் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு 1 லிட்டருமே உங்களுக்கு வந்து வாட்டர் பாட்டில் வந்து வைக்க முடியும். மற்றபடி டோர்ஸில் எந்த சேஞ்சஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. டேஷ்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்ட் பிளாஸ்டிக் தான் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இருந்தாலும் அதோட மெட்டீரியல்ஸ் அப்படின்றது நல்லாவே இருக்குது. இந்த ரீஜன்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாக் கலர் அப்படின்றது கொஞ்சம் ப்ரீமியம் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இங்கே ஒரு ஆம்பியன் லைட்மே வந்து உங்களுக்கு கிடைக்குது. கீழே இந்த இடத்துல ஒரு மாதிரியான ஒரு டெக்ஸ்சரில் ஒரு டிசைன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் உங்களுக்கு வந்து லெதரில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட் பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி க்ளவ் பாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டீசெண்டான ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கூல்டு க்ளவ் பாக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா இல்லை தான். ஃப்ரண்ட்டில் இன்ஃபோர்டைன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி 8 இன்ச்சாக கொடுத்துருந்தாங்க. இப்போ 10 இன்ச்சாக வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதில் ஒரு மாற்றமும் நடந்திருக்கு. இது கொஞ்சம் அப்ரைட்டாக வந்து மேலே கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இன்டெகிரேட்டடாக இருந்ததை இப்போ கொஞ்சம் அப்ரைட் பொசிஷன் வந்து மாற்றிருக்காங்க. பட் இதனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த சன்லைட் வந்து இதில் அதிகமாக படுது. அந்த விசிபிலிட்டி அப்படின்றது கம்மியாக இருக்குது. அதே மாதிரி அடுத்த அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஆப்பிள் கார்ப்ளே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒயர்டாக இருந்ததை இப்போ ஒயர்லெஸ்ஸாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது முக்கியமான ஒரு அப்டேட். நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் டச்சோட சென்சிட்டிவ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப புவராக தான் இருக்குது. ஏன்னா நம்ம டச் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் லேகாக வந்து எங்களால் ஃபீல் பண்ண முடியுது. அது கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். இதில் ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து லேன் சேஞ்ச் கேமரா கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இதில் பார்த்திங்க அப்படின்னா 360 டிகிரி கேமராஸுமே நமக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பட் குவாலிட்டி அப்படின்றது ஏதோ கொடுக்கணுமே அப்படின்றது கொடுக்குற மாதிரி இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு புவராக இருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப புவராக இருக்குது. அந்தளவுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி அப்படின்றது சுத்தமாக இல்லை. இது வந்து எதுக்கு கொடுக்கணும், இதுக்கு கொடுக்காமே இருக்கலாம். அதனால் வந்து இது கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. அதே மாதிரி இதில் லேன் சேஞ்ச் கேமராவும் ஆல்ரெடி இருந்தது தான். அதோட குவாலிட்டியும் வந்து கொஞ்சம் புவராக தான் இருக்குது. ரொம்ப பிளர்ரான மாதிரி இருக்குது. பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ரொம்ப புவராக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த 27 lakhsக்கு இதை கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கலாம். ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பிளாக் ஃபினிஷில் ரேப் பண்ணியிருக்காங்க. லெதரைட்டில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 3 ஸ்போக்கில் வந்து நமக்கு கிடைக்குது. ஆல்ரெடி இருந்த அதே ஸ்டேரிங் தான். பட் இருந்தாலும் அந்த ப்ரீமியம் ஃபீல் அப்படின்றது நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் முக்கியமாக ட்ரைவ் பண்ணும்போது அது நல்லாவே உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் கொடுக்கும். கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ரேஞ்ச், ஃபியூவல் இது எல்லாமே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஈகோ டிரைவ், பவரு, ரேஞ்ச், ஃபியூவலு, அதுக்கப்புறம் ஸ்பீட் டைமு, இந்த மாதிரி மெனூஸ் எல்லாமே உங்களுக்கு செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். வால்யூம்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் அதே மாதிரி இந்த ரொட்டேட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் இதை மேனுவலாக நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ண உங்களுக்கு வந்து அங்கே உள்ளே மாறும். அதே மாதிரி கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 7 இன்ச்சில் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அனலாகில் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஒரு பேசிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்டேரிங்கில் வந்து நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அடாஸோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே ரைட்டில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே தான் வந்து இதில் கிடைக்குது. அதே மாதிரி பேடல் ஷிஃப்டர்ஸுமே வந்து இந்த ஹைப்ரிட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஏசியோட ஃபேன் ஸ்பீடு எல்லாமே வந்து இந்த மேனுவல் கண்ட்ரோல்ஸ் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. டச்செல்லாம் எதுவும் கிடையாது. இதில் எந்த மாற்றமே உங்களுக்கு வந்து கொடுக்கல. அதே மாதிரி வென்டிலேட்டர் சீட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து லெவல்ஸ் உங்களால் ஃப்ரண்ட்டில் வந்து கோ பேசஞ்சர் வித் டிரைவர் இவங்க 2 பேருக்குமே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃப்ரண்ட்டில் சேஞ்சஸ் அப்படின்றது பெருசாக எதுவுமே நமக்கு வந்து கிடையாது. இங்கே ஒரு ஸ்டோரேஜ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே 2 கப் ஹோல்டர்ஸுமே வந்து வந்துருது. மற்றபடி இது வந்து ஒரு ECVTக்கான டிரான்ஸ்மிஷன் வந்து நமக்கு கிடைக்குது. இதில் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்குமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜஸ்மே வந்து இங்கே கிடைக்குது. ஆம்ரஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது மேலே நல்லா லெதரில் வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. ஸ்லைடிங்லாம் எதுவுமே கிடையாது. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு டீசெண்டான ஒரு ஸ்டோரேஜ் வந்து நமக்கு வந்து இதில் கிடைக்குது. IRVM அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரேம்லெஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது. அப்படியே மேலே பார்த்தோம் அப்படின்னா லைட்ஸ்க்கான சுவிட்சஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு 1 டச்சில் வந்து நீங்கள் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். அதில் ஒரு பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் ஏர்பேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 6 ஏர்பேக்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அதேமாதிரி ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 8 ஸ்பீக்கர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீக்கர்ஸும் 4 டியூட்டர்ஸும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. இப்போ ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இன்க்ரஸ் அப்படின்றது கொஞ்சம் குமிஞ்சு தான் நீங்கள் வரணும். மற்றபடி ஹோண்டா சிட்டியோட ரியர் சீட் கம்ஃபர்ட் அப்படின்றது சொல்லவே வேணாம். ஏன்னா அந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டு, அந்த லக்ஸுரி அப்படின்றது இன்ன வரைக்கும் இந்த செடானில் வந்து நம்மளால் பார்க்க முடியும்.
அப்பல்ஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லெதரேட்டில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. 2 ஷேடில் வந்து நமக்கு வந்து வருது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு ஹைவரி கலர்ஸ், இது இல்லாமல் ஒரு பிளாக் இன்டீரியர்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. நல்ல ஒரு டிஎல்ஓ அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் அப்படின்றது இந்த செடானில் நல்லாவே நம்மளால் பார்க்க முடியுது. அது ஆல்ரெடி இருந்த விஷயம் அப்படியே வந்து இதை கொடுத்துருக்காங்க. சீட்டோட கம்ஃபர்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். முக்கியமாக லெக் ரூம் அப்படின்றது நல்லாவே நம்மளால் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, நல்லாவே டக் பண்ணிக்க முடியுது. நீ ரூம் அப்படின்றது இவ்வளோ நீ ரூம் வந்து எனக்கு கிடைக்குது. நல்லாவே வந்து என்னோடய டிரைவர் சீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து பொசிஷன் வந்து வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் இவ்வளோ ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்குது. மற்றபடி தை சப்போர்ட் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் நல்லாயிருக்கும். பட் ஆனால் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. பட் ஆல்ரெடி என்ன விஷயங்கள் இருந்ததோ அதே தான் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. முக்கியமான சேஞ்சஸ் அப்படின்றது ரியரில் பெருசாக நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியல. பட் வந்து இது ஒரு ஹைப்ரிட்டு, ஒரு 27 lakhs அப்படின்றப்ப இங்கே ஒரு சன்ஷேட்லாம் வந்து நமக்கு கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் வந்து மிஸ்ஸிங். அதே மாதிரி ஹெட்ரெஸ்ட் அப்படின்றது எந்த மாற்றமும் கிடையாது. ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் தான் வந்து நமக்கு 3 பேருக்கும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஹெட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து எந்த அப்கிரேடுமே இல்லை. அதே மாதிரி ஆம்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் மாறாத ஒரு விஷயம் இந்த ஆம்ரெஸ்ட்டு. கொஞ்சம் அப்படி தூக்கி வச்சா தான் என்ன அப்படின்னு தெரியல, அதை அப்படியே கீழே போட்டபடி வந்து அதே ஆம்ரெஸ்ட் தான் வந்து நமக்கு கிடைக்குது. 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஐசோஃபிக்ஸும் வந்து கிடைக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஏசி வென்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. டியோலாம் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. கீழே ஒரு சார்ஜ் போடுறதுக்கான போர்ட்டுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரியரோட கம்ஃபர்ட் அப்படின்றது இந்த செடானில் சொல்லவே வேணாம். அந்தளவுக்கு அந்த கம்ஃபர்ட் அப்படின்றது ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த ஹைப்ரிட் பொறுத்த வரைக்கும் வாரண்ட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்டாக 5 years ஆர் 1 lakh kilometers வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பேட்டரிக்கு நீங்கள் 8 years ஆர் 1,60,000 kilometers வந்தும் கிடைக்குது. அதே மாதிரி எக்ஸ்டர்னல் வாரண்ட்டி அப்படின்னு போனோம் அப்படின்னா 10 years ஆர் 1,20,000 kilometers வந்து கொடுத்துருக்காங்க. வேரியண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ZX ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புது வேரியண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஹைப்ரிட்மே உங்களுக்கு கிடைக்குது. பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது இதில் 12 lakhsலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 17 lakhs வரைக்கும் எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த என்ஏல கிடைக்கும். ஹைப்ரிட் பொறுத்த வரைக்கும் எக்ஸோரூம் வந்து 21 lakhsல வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஆன் ரோட் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 27 lakhs வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த புதுசாக லான்ச் ஆயிருக்க இந்த நியூ ஹோண்டா சிட்டி தான் இன்றைக்கி நம்ம ட்ரைவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஓட்ட போகிறது பார்த்திங்க அப்படின்னா இதில் ஹைப்ரிட் தான் வந்து ஓட்ட போகிறோம். இது சிட்டி அண்ட் ஹைவேக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இனிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்லோ ஸ்பீடில் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது வந்து ஒரு டியூவல் மோட்டார்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஹைப்ரிட்டில். ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக வந்து ஓடுது. இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் அப்படின்றது கிக்கின் ஆகலை. முழுக்க ஈவியில் தான் வந்து ஓடுது. இப்போ கொஞ்சம் புஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்ரியில் தான் வந்து உங்களுக்கு வந்து முழுக்க ஓடிட்டுருக்கு. ரொம்ப சைலண்ட்டாக வந்து இருக்குது. அந்த இனிஷியல் அப்படின்றது கொஞ்சம் நீங்கள் ஒரு 50க்கு மேலே புஷ் பண்ணிச்சு அப்படின்னா அந்த ரவ் வந்து நமக்கு வந்து உள்ளே கேட்குது. ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நீங்கள் கட் பண்ணி ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு கார்னர்ஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த செடானில் ரொம்பவே சூப்பராக எடுக்கலாம். பர்ஃபார்மன்ஸுக்கு குறையே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் ஓட்டின வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே ரொம்ப நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஹைவேயில் முக்கியமாக அதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அதோட ஃபீல் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். முக்கியமாக செடான் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு ஹைவே க்ரூசிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ஹைப்ரிட்டில் ஓரளவு கிக்கின் ஆனதுக்கப்புறம் ஆக்சிலேட் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸு சும்மா தாறுமாறாக போகுதுன்னு சொல்லலாம். முக்கியமாக அடாஸ் பொறுத்த வரைக்கும் சொல்லியே ஆகணும். அடாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லேன் சேஞ்செலாம் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம இண்டிகேட் போடாமல் வெளியில் வந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வந்து உள்ளே கொண்டு வருது. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டான சஸ்பென்ஷன் தான் இது. சஸ்பென்ஷனில் எந்த சேஞ்சஸுமே அவங்க வந்து பண்ணலை. பட் வந்து அது வந்து பேசஞ்சருக்கு இம்பேக்ட் ஆகிற அளவுக்கு அந்தளவுக்கு ஒரு ஃபீல் அப்படின்றது பெருசாக நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியல. நல்லாவே வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஷார்ப்பான பிரேக்கிங் தான் வந்து நமக்கு கொடுக்குறது. நல்லா கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் எங்கே கரெக்டாக நிப்பாட்ட முடியுமோ அங்கே ஷார்ப்பாக வந்து உங்களால் நிப்பாட்டலாம். இதில் இந்த ஹாரன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்ன வரைக்கும் மாற்றாமே வச்சுருக்காங்க. அந்த ஹாரனை வந்து ரொம்ப கம்மியான ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சவுண்ட் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் அது நல்லா இருந்திருக்கும். அது வந்து பண்ணலை. மற்றபடி ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஹைவே க்ரூசிங்லாம் நீங்கள் வந்து
சாலிடாக நீங்கள் வந்து 100லாம் வந்து உங்களுக்கு ஓட்டும் போதே உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து அந்த 120லாம் போகும்போது கொஞ்சம் கூட அது வந்து இவ்வளோ ஸ்பீடு தான் போகிறோமா அப்படின்றதே நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்குது. இதில் க்ரூஸ் கண்ட்ரோலுமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. நீங்கள் க்ரூஸும் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த ஹைப்ரிட் பொறுத்த வரைக்கும் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இது ஒரு 3 விதமாக வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். மோஸ்ட்லி சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்க அப்படின்னா ஸ்லோ ஸ்பீடில் 100% வந்து உங்களுக்கு ஈவியில் வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகும். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா, இன்ஜின் வந்து உங்களுக்கு வந்து மோட்டருக்கு பவர் கொடுத்து அது வீலுக்கு சப்ளை ஆகும். அது மூலமாக வந்து உங்களுக்கு வந்து ஹைப்ரிட்டில் வந்து ஓடும். தேர்டு பார்த்தோம் அப்படின்னா, ஹை ஸ்பீடில் முழுக்க வந்து உங்களுக்கு வந்து பெட்ரோலில் வந்து உங்களுக்கு ஓடும். ஒரு 28 வரைக்கும் நாங்கள் வந்து ஆவரேஜ் மைலேஜ் வந்து நாங்கள் எடுத்தோம். அது நல்லாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது இந்த ஹைப்ரிட்டில். முக்கியமாக வந்து எங்களுக்கு வந்து 20க்கு கீழேயே வந்து இறங்கலை. மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து 20, 22, 25, 26 அப்படின்ற அந்த வேல்யூ நம்பர்ஸ் தான் வந்து நமக்கு தெரியுது. நல்லாவே அந்த ஹைப்ரிட் அப்படின்ற அந்த ஃபீல் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. மோஸ்ட்லி நீங்கள் சிட்டி யூஸ்க்கு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஹைப்ரிட் வந்து செம்ம வேல்யூவு. ஓவராலாக இந்த ஹோண்டா சிட்டியோட டிரைவபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அதில் முக்கியமாக இந்த ஹைப்ரிட் டிரைவ் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலான ஒரு பர்ஃபார்மன்ஸு. நல்லா சிட்டிக்குள்ளே அந்த ஹைப்ரிடோட அந்த ஃபீல் அப்படின்றது நல்லாவே ஃபீல் பண்ணுவோம். ரொம்ப சைலண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து சிட்டி அண்ட் ஹைவே க்ரூஸ் பண்ணுறதுக்கு செம்மையாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஒரே ஒரு இதுதான் பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு 27 லட்ச ரூபா அப்படின்றப்ப இந்த 27 lakhs கொடுத்து நீங்கள் ஒரு ஹைப்ரிட் பார்க்குறீங்க, அதில் ஒரு செடானாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஹோண்டா சிட்டியை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். ஹோப் இந்த வீடியோ இந்த ஹோண்டா சிட்டி ஹைப்ரிடை பற்றி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரிவ்யூ நாங்கள் கொடுத்துருக்கோம்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.